ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் அண்ட் ஸ்மைல். இன்றைக்கி நம்ம ஃபேப்ரிக் பெல்ட் எப்படி கட் பண்ணது ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்காக 4.5 இன்ச்சஸ் வித்தில் நான் வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டோட்டல் வெஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. அது 24 இன்ச்சஸ் வந்து வெஸ்ட் ரவுண்ட் இருக்குது. இந்த பெல்ட்டுக்கான அந்த வெஸ்ட் ரவுண்ட் வந்து 24 இன்ச்சஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேங்கிளுடைய வித்து பாருங்கள் 2.5 இன்ச்சஸ். இதை மைனஸ் பண்ணும்போது 21.5 இன்ச்சஸ் வந்து வருது. ஓகே, இதோடைய இன்னொரு மடங்கு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா 43 இன்ச்சஸ் லென்த்தில் நான் வந்து இந்த துணி கட் பண்ணுறேன். நீங்கள் வெஸ்ட் ரவுண்ட் வந்து நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க, லூஸ் இல்லாமல். ஓகே, இப்போ இந்த துணியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் சைடை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சும் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 24 இன்ச்சு இதனுடைய லெங்க்த்து வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, 1 இன்ச் எலாஸ்டிக், 24 இன்ச் வெஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது இந்த எலாஸ்டிக்னுடைய அகலத்தை நான் இந்த துணியில் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சு அகலம். ஓகே, அந்த 1 இன்ச்சிலேயே நான் தையல் போட்டுட்டு வரேன். கரெக்டாக இந்த எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேப் இருந்தால் போதும். ஸோ நான் இந்த கரெக்டாக அந்த 1 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த துணியை டர்ன் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த ரா எட்ஜஸை உள்ளே விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேங்கிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேங்கிளில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சிங்கிள் ஃபோல்டு. ஆல்ரெடி நம்ம அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே விட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை டபுள் ஃபோல்ட் பண்ணாலும் அழகாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டிங், திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணி இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ 2 பக்கமே ஸ்டிச் பண்ணியாச்சு. நமக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து பெல்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தைக்கும் பொழுது இந்த எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஃபேப்ரிக் பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பெல்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். மேட்சிங்காக பெல்ட் யூஸ் பண்ணும்போது, இல்லை கான்ட்ராஸ்ட்டாக பெல்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.